Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Accenture 3+ years of experienceல இருக்க candidatesக்கு கேட்ட interview question தான் நான் உங்களுக்கு வந்து explain பண்ண போறேன். First question என்னன்னு பாத்தீங்கன்னா, can you explain the difference between HashMap and concurrent HashMap? HashMapனா என்ன, concurrent HashMapனா என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. Let us assume a very basic example. இப்ப வந்து ஒரு கிளாஸ்ல நிறைய கிட்ஸ் இருக்காங்க. அந்த நிறைய கிட்ஸ் வந்து சேம் டைம்ல சேம் நோட் புக்ல எழுதுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? பேஜஸ் வந்து மெஸ்அப் ஆகும் அண்ட் தென் வந்து டேட்டா கன்சிஸ்டன்டா இருக்காது. கரெக்டுங்களா? யார் என்ன எழுதுறா இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ ஹேஷ்மேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் ஃபாஸ்டர். ஆனா வந்து த்ரெட் சேஃபா இல்லையான்னு கேட்டா த்ரெட் சேஃப் கிடையாது. விச் மீன்ஸ் மல்டிபிள் த்ரெட்ஸ், அதாவது மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே நோட் புக்ல எழுதுறாங்க. That is what HashMap அப்படின்றது which is not a thread safe one and it is faster. ஓகேங்களா? இது வந்து most of the times எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா if you are using a single threaded environment, that time வந்து you can use the HashMap. ஓகே, இந்த HashMapல இருக்கிற மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஈஸியா வந்து டேட்டா கரெக்ட் ஆயிடும். பிகாஸ் மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் அட் த சேம் டைம். So sometimes wrong input varum and then வந்து data loss ஆகலாம், whatever it is, because it is not a thread safe one. ஓகேங்களா? So hash mapக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, in this main class நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உள்ளுக்குள்ள வந்து public static void main of public static void main of string args. இதுக்குள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்றேன். ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மேப்ன்ற இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ண போறேன். அதனால மேப் it is going to accept two things, key and value. கீயோட டேட்டா டைப் வந்து integer and வேல்யூவோட டேட்டா டைப் வந்து string. இந்த ஹேஷ் மேப்புக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன், டெமோன்னு சொல்லிட்டு கொடுத்துப்போம். demo which is equal to new, this is a hash map. கரெக்ட்டுங்களா? அப்ப hash mapனு கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். இப்ப மேப்ல நான் வந்து டேட்டாவை ஆட் பண்ணோம் அப்படின்னா டெமோ டாட், அதாவது மேப் நேம் டாட் புட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து 1, I have given it as string. அப்ப அக்னின்னு கொடுத்துட்றேன். தென் வந்து செகண்ட் அகெயின் ஆட் பண்ணோம்னா மேப் டாட் புட் ஆஃப், சாரி டெமோ டாட் புட் ஆஃப் 2, Chitra. Okay, this is how I'm going to create a hash map and adding the values inside the hash map. இதை நான் print பண்ணோம் அப்படின்னா simply I can do first one மட்டும் வேணும் அப்படின்னா system.out.println get of 1. If I run this it will work. ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் த்ரெட்டட் என்விரான்மெண்ட்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு த்ரெட் தான் இருக்கு, அதனால வந்து அந்த ஒரு த்ரெட் வந்து இங்க ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒரு த்ரெட் ஒர்க் ஆகிற காட்டிக்கு ரீடிங் ரைட்டிங் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் பை அ சிங்கிள் த்ரெட். ஸோ ஹேஷ் மேப் அப்படின்றது சிங்கிள் த்ரெட்டட் என்விரான்மெண்ட்ல விச் இஸ் வெரி எஃபிஷியன்ட் அண்ட் லைக்லி சிங்கிள் த்ரெட்டட் என்விரான்மெண்ட்ல தான் நம்ம வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஹேஷ் மேப் இஸ் நாட் அ த்ரெட் சேஃப் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்கரண்ட் ஹேஷ் மேப்னா என்ன? கன்கரண்ட் ஹேஷ் மேப்னா இதே எக்ஸாம்பிள் தான். ஆனா வந்து இப்போ மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சேம் நோட் புக் தான். ஆனா வந்து சம் செக்ஷன்ஸ் வந்து இது இவங்களுக்கு தான், இது இவங்களுக்கு தான், இது இவங்களுக்கு தான் நம்ம பிரிச்சு விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மல்டிபிள் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த மல்டிபிள் த்ரெட் வந்து at the same time they will write, but it is not like அந்த செக்ஷன்ல மட்டும் தான் அவங்க எழுதுவாங்க. So it is a thread safe one. மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து ஒர்க் ஆகும் பட் வித்வுட் பிரேக்கிங் த டேட்டா. ஏன்னா வந்து மல்டிபிள் த்ரெட்ஸ் எழுதுறாங்க, ஆனா அந்த எழுதுறதுல எங்க அவங்களுக்கு பிரிச்சு வச்சிருக்க செக்ஷன்ல மட்டும்தான் அவங்க எழுதுவாங்க. நாட் லைக் எங்க வேணாலும் எழுதிக்கலாம்னு கிடையாது. ஸோ concurrent hash mapன்றது என்னது? which is a thread safe one and multiple threaded environmentல it will work efficiently. like multiple threads வந்து ஒர்க் பண்ணும், ஆனா வந்து டேட்டாக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, எந்த ஒரு பிரேக்கிங்குமே இருக்காது.
இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்மால் செக்ஷன் ஆஃப் செக்ஷன் வந்து ஒருத்தவங்களுக்குன்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்மால் போர்ஷனை அது லாக் பண்ணிக்கும். ஹோல் மேப் லாக் பண்ணாது, ஸ்மால் போர்ஷனை லாக் பண்ணும். ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஸ்டில் குட். ஓகேங்களா? இது வந்து த்ரெட் சேஃப், ஹையர் பெர்ஃபார்மன்ஸ், யூஸ்டு இன் மல்டி த்ரெடட் என்விரான்மெண்ட். It is not going to lock the full hash map. It is going to lock only the portion of the hash map. ஓகேங்களா? The way how to create the concurrent hash map னா இங்க நம்ம hash map னு கொடுத்திருக்கோம் இல்லையா, அது இல்லாம நான் இங்க வந்து concurrent hash map னு கொடுப்பேன். That's it. There is no other difference between creation of HashMap and concurrent HashMap. ஆனா HashMap வந்து for single threaded environmentல தான் யூஸ் பண்ணணும். And then வந்து concurrent HashMap வந்து for multi threaded environments நம்ம யூஸ் பண்ணலாம். HashMap வந்து multi threaded environmentsல யூஸ் பண்ணணும்னா டேட்டா லாஸ் and then வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஆனா concurrent HashMap வந்து யூஸ் பண்ணும்போது for a multi threaded environment it is not going to lock the whole HashMap. It is going to lock some part of a HashMap. இந்த செக்ஷன் நீ வச்சுக்கோ, இந்த செக்ஷன் நீ வச்சுக்கோ, அந்த மாதிரி லாக் பண்ணிடும். அதுக்கடுத்து மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். ஆனா வந்து இதுல டேட்டா லாஸ் அது இதுன்னு எதுவுமே இருக்காது. இட் இஸ் த்ரெட் சேஃப் ஒன் அண்ட் மல்டி த்ரெடட் என்விரான்மெண்ட்ல we can use this. Okay. And the next question is, what happen if we are not properly overriding the equals and hashcode method? Equals and hashcode method ப்ராப்பரா override பண்ணலனா என்ன நடக்கும்? First thing, equals னா என்ன? Equals ன்ற மெத்தட் நேம் itself it says that ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து லாஜிக்கலி சேமா இல்லையான்னு சொல்லி பாக்குறது தான் ஈக்குவல்ஸ் மெத்தட். அப்ப ஹேஷ் கோடுனா என்ன? ஹேஷ் கோட் அப்படின்னா இப்ப இந்த ஆப்ஜெக்ட நான் எந்த பக்கெட்ல ஸ்டோர் பண்ணணும்? ஹேஷ் கோட்னா என்ன? இன் விச் பக்கெட் ஷுட் ஐ ஸ்டோர் திஸ் ஆப்ஜெக்ட்? ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ஸ்னா ரெண்டு ஆப்ஜெக்டும் ஈக்குவலா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். இஃப் இட் இஸ் ஈக்குவல் ஆர் நாட் அதை நம்ம செக் பண்றதுக்கு ஈக்குவல்ஸ் மெத்தட் எழுதுறோம். ஒன்ஸ் நம்ம அதை செக் பண்ணதுக்கு அப்புறமா எந்த பக்கெட்ல நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸை சேவ் பண்ணணும், தட் இஸ் வாட் ஹேஷ் ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ் கோட். ஓகே, இப்ப 2 ஸ்டூடெண்ட்ஸ் வித் த சேம் ரோல் நம்பர், அது வந்து சேம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் ஈக்குவல்ஸ் மெத்தட். ஏன்னா ஈக்குவல்ஸ் மெத்தட் நான் என்ன சொல்றேன், லாஜிக்கலி ரெண்டுமே சேமா இல்லையான்னு சொல்லி செக் பண்றேன். ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சேம் ரோல் நம்பர் இருந்தா அது ரெண்டுமே சேம் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டுங்களா? அண்ட் தென் ஹேஷ் கோட்னா இப்போ ஒரு கபோர்ட்னு வச்சுக்கோங்க. கபோர்டு ஹேஸ் மெனி ட்ராயர்ஸ், கரெக்டுங்களா? இப்ப ஈச் ட்ராயரை வந்து நம்ம ஹேஷ் கோட்னு வச்சுக்கலாம். இப்ப எந்த ட்ராயர்ல நான் வந்து என்னோட ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஹேஷ் கோட். ஓகே, இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவலா இருக்குன்னா அதுக்கு சேம் ஹேஷ் கோட் தான் இருக்கும். விச் மீன்ஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவலா இருக்குன்னா தே ஆர் சேவ்ட் இன் அ சேம் பக்கெட். ஓகே, இப்ப நீங்க வந்து ஹேஷ் கோடும் ஈக்குவல்ஸ் மெத்தடையும் நீங்க ப்ராப்பரா ஓவர் ரைட் பண்ணலன்னா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். First, I am going to the IntelliJ. இப்ப IntelliJல I am going to create an employee class. New. Okay. In employee classல I am going to get two variables, string int id, string name. Okay. And then I am going to create a constructor for this. That's it. Salary is not needed. Let it be very simple. This dot name which is equal to name. That's it. இப்போ நான் இந்த மெயின்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I am going to create an object for the employees. I am commenting this. Employee E1 is equal to 1, employee 1, employee E2 is equal to, again வந்து நான் ID1 கொடுத்து employee 2 கொடுத்துறேன். இப்ப எனக்கு வந்து சேம் ஐடி வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆர்எஸ் வந்து நான் சேம் நேமே கிரியேட் பண்றேன். லெட் அஸ் கிரியேட் தி சேம் நேம் பிகாஸ் ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து எல்லாமே சேமா இருக்கணும், கரெக்டா? சேம் வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். Now if I try to get something like இப்ப நான் இதுக்கு வந்து ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஹேஷ் மேப்
HashMap எப்படி create பண்ணுவோம்? I have created object. After that வந்து நான் map of employee integer and it is a normal HashMap. Okay. இப்போ இந்த மேப்ல நான் வந்து எம்ப்ளாயி 1ஐயும் எம்ப்ளாயி 2ஐயும் போடுறேன். I can give it as string. And then I can say the employee 1 as developer and employee 2 as tester. Okay. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஹேஷ்மேப் கிரியேட் பண்ணி ஹேஷ்மேப்ல வேல்யூஸை ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் ஐ டூ system.out.println of map size, system.out.println of map.size. ஓகே ஓகே. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா வாட் இஸ் த அவுட்புட்னு லெட்ஸ் சி. we are getting the output as 2. ஆனா நம்மளோட டேட்டா பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி 1 அண்ட் எம்ப்ளாயி 1 தான் ரெண்டு எம்ப்ளாயிஸுக்கும் இருக்கு. we already know map அப்படின்னா கீ வேல்யூ பேர் அக்செப்ட் பண்ணும். கீ வந்து should be unique. it should not have duplicate keys. ஆனா இங்க எம்ப்ளாயின்ற கீழ எம்ப்ளாயி 1ம் எம்ப்ளாயி 2ம் சேம். it is not different. அப்ப அவுட்புட் வந்து எனக்கு 1 வராம 2 வந்திருக்கு. why? because நான் வந்து ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ்கோட் மெத்தட் எழுதல. பட் இப்ப நான் வந்து ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ்கோட் மெத்தட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. I am going to override it simply here. ஓகே. இப்ப நான் ஈக்குவல்ஸ் மெத்தட் கொடுத்திருக்கேன், ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ்கோட். இப்ப வந்து பேஸ்ட் ஆன் த எம்ப்ளாயி ஐடி I was checking the other employee ID. ஓகே. இப்ப வந்து இதை நான் ரன் பண்ண அப்படின்னா see the output is 1. most of the times equals and hash code methods will work for hashing hash based algorithm. ஓகே. இப்ப இதுல ஏன் இங்க 1 வந்திருக்குன்னா I was checking whether the equals whether the IDs are same or not. ஓகே. then இப்போ நான் ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ்கோட் மெத்தட் எழுதும் போது வாட் இட் இஸ் கிவிங்னா கரெக்டான வேல்யூ கொடுக்குது, டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்றது கிடையாது, டேட்டா இன்டெகிரிட்டி மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா? இப்ப நான் வந்து அதை கரெக்டா எழுதல அப்படின்னா என்ன ஆகும்? if we are not properly overriding the hashcode and equals method, hashmap வந்து perfect duplicate keys identify பண்ண மாட்டேங்குது, which leads to data inconsistency and retrieval failures. ஓகேங்களா? this is the main issue which we are getting in the if you are not using the equals and hash code properly. The thing is equals and hash code mostly used in hash based algorithm. okay. ஏன் அப்படின்னா ஹேஷ்னா என்ன, ஹேஷ் கோட்னா என்ன, எந்த பக்கெட்ல நான் வந்து என்னோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், பக்கெட்ல ஸ்டோர் பண்ணும், which means எந்த ஹேஷ்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது ஹேஷிங் அல்காரிதம்ல தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ ஹேஷ் கோட் அண்ட் ஈக்குவல்ஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் த ஹேஷிங் அல்காரிதம்ஸ். ஓகே. தென் the third question, how does Spring Boot auto configuration works internally? Spring Boot ஓட auto configuration இன்டர்னலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்னன்னா ஸ்ப்ரிங் பூட்டை ஆட்டோமேட்டிக்கா என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானதை செட்டப் பண்றது தான் வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆட்டோ கான்ஃபிகரேஷன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் செட்டப் பண்றதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் ஆட்டோ கான்ஃபிகரேஷன். பேசிக்கா எதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும்னா நமக்கு டாம்கேட் சர்வர், நான் டேட்டா பேஸை இன்க்ளூட் பண்றேன்னா டேட்டா பேஸை கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோ, ஜேபிஏ ரெபாசிட்டரி, செக்யூரிட்டி பேஸ்ட், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோம். லெட் அஸ் அஸ்யூம் இன் ரியல் டைம் அனாலஜி லைக் இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல டிவி இருக்குன்னா, டிவி இருக்கு, அப்ப அதுக்கு என்ன தேவை, ரிமோட் வேணும். ஸோ டிவி இருக்குன்னா ரிமோட் வேணும்ன்றது ஆட்டோ கான்ஃபிகரேஷன். இஃப் யூ ஹாவ் அ கிச்சன் இருக்குன்னா அந்த கிச்சனுக்கு என்னென்ன வேணும், கேஸ் வேணும், ஸ்டவ் வேணும், எல்லாமே இருக்கணும். இப்ப கிச்சனே இல்லாம கேஸ் ஸ்டவ் செட்டப் பண்ண முடியுமா? இல்ல. ஸோ தட் இஸ் வாட் ஆட்டோ கான்ஃபிகரேஷன். இப்ப நீங்க டேட்டா பேஸ் ரிலேட்டடான ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்றீங்கன்னா, ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல டேட்டா சோர்ஸ் யூஆர்எல் அது இதெல்லாம் கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து டேட்டா சோர்ஸ் பேஸ்ட் ஆன் த கான்ஃபிகர் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் வந்து நமக்கு தேவையான
ஆட்டோமேட்டிக்கா டாம் கேட்ட கான்ஃபிகர் பண்றது இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளோட ஆட்டோ கான்ஃபிகரேஷன் பண்ணிடும். இந்த ஆட்டோ கான்ஃபிகரேஷன் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, whenever we are starting a spring boot application @spring boot என்ற spring boot annotation இருக்கும். அந்த spring boot application annotationக்குள்ள which is a combination of 3 annotations. ஒன்னு வந்து configuration and then வந்து @auto configuration and then @components care. இந்த 3 annotation ஓட combination தான் வந்து spring boot application. So spring boot application கொடுக்கும்போது we are having an auto configuration. auto configuration என்ன, என்னோட applicationக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துரும். Then the another question is, can you explain the concept of immutability in Java? ஜாவால immutabilityனா என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும். இம்யூட்டபிலிட்டினா ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா இட் கேனாட் சேஞ்ச். கரெக்டா? ஸோ இம்யூட்டபிலிட்டினா நான் ஒன்ஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன்னா அதோட டேட்டாவை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. வி கேன் சே தட் ஸ்டேட் ஆர் டேட்டா cannot be changed. இப்போ நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்னோட ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. இன்ஸ்டெட் ஆஃப் சேஞ்சிங் த ஆப்ஜெக்ட் ஐ எம் கிரியேட்டிங் அ நியூ ஆப்ஜெக்ட். So existing one நான் change பண்ண மாட்டேன். I am going to create a new one. We already know an example that a string is immutable in Java. Let me show you that. இப்போ I am commenting everything. நான் வந்து string s1 is equal to Javaன்னு கொடுக்குறேன். And after this s is equal to s dot concat of space programming. ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து string sன்னு சொல்லி ஜாவா கொடுத்தேன். அடுத்து நான் என்ன பண்ணேன், அந்த ஜாவாவை எகைன் வந்து கன்கேட் பண்ணி s is equal to s.java.concat of programmingனு கொடுத்துருக்கேன். which means I was doing first ஜாவான்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து கன்கேட் பண்ணி ப்ரோக்ராமிங்னு கொடுத்துருக்கேன். இஃப் ஐ டூ system.out.println of எஸ் அப்படின்னு கொடுத்தா என்னோட ரியல் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நாங்கள் கிரியேட் பண்ண ஜாவான்றது மாடிஃபை ஆயிடுக்காது. த திங் இஸ் எகெயின் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட்ல ஜாவா ப்ரோக்ராமிங்கிறது கிரியேட் ஆகிருக்கும். திஸ் இஸ் வாட் இம்யூட்டபிள். என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா the one which I have created வந்து எதுவுமே ஆகாது. எகெயின் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அதுல தான் அந்த மாடிஃபிகேஷன் நடந்திருக்கும். திஸ் எதுக்காக நம்ம வந்து இம்யூட்டபிலிட்டி யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாவே த்ரெட் சேஃபா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, மல்டிபிள் திங்ஸால வந்து அதை எழுத முடியாது. அப்படியே எழுதினாலும் அது என்ன ஆகும், நியூ ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். இட் இஸ் நாட் கோயிங் டு override the existing values. And then வந்து for security purpose-காகவும் நம்ம வந்து immutability யூஸ் பண்றோம். And then வந்து performance. இப்போ ஜாவால நீங்க வந்து s1 is equal to ஜாவான்னு கொடுத்துருக்கீங்க. சாரி, s is equal to ஜாவான்னு கொடுத்துருக்கீங்க. If I do s1 which is equal to ஜாவா again கொடுக்குறேன் அப்படின்னா this two has the same values. Then வந்து ஜாவா கான்செப்ட் படி ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல வந்து இங்க இருக்க ஜாவாவும் இந்த ஜாவாவும் சேம் மெமரியை தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஒன். அண்ட் வந்து இட் இஸ் சேஃப் டு யூஸ் ஆஸ் ஹேஷ்மேப் கீஸ். ஹேஷ்மேப் கீஸா நம்ம ஏன் யூஸ் பண்ணலாம்னா, பிகாஸ் ஹேஷ்மேப் கீஸ் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. இட் இஸ் அன் யூனிக் ஒன். ஸோ வி கேன் யூஸ் தட். ஓகே, that is the thing which we know about immutability in Java. Then the another question is, can you explain the concept of immutability? Then can you create a singleton class in Java which is not just a singleton but also a thread safe one? Singleton அப்படின்னா first thing என்ன, singletonனா அந்த கிளாஸுக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து குளோபலி யூஸும் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப வந்து நான் த்ரெட் சேஃபா கிரியேட் பண்றேன் அப்படின்னா, த்ரெட் சேஃபா கிரியேட் பண்றது, த்ரெட் சேஃப் அப்படின்னால என்ன, டு யூஸ் இட் இன் மல்டி த்ரெடட் என்விரான்மெண்ட். கரெக்டுங்களா? தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஐ மீன்
ஒரு singleton class create பண்ணனும். Let's do that. இங்க நான் வந்து ஒரு class create பண்ணிக்கிறேன். New Java class singleton. Okay. இப்ப நான் வந்து ஒரு singleton object class create பண்ணனும்னா first வந்து என்ன பண்ணனும்னா ஒரு singleton instance create பண்ணனும். அதாவது singletonன்றது என்னோட class name. அந்த class name வச்சு ஒரு variable create பண்றேன். அந்த variable வந்து let it be a private static. ஏன் private கொடுக்கிறோம்? அந்த class தாண்டி வெளியில யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. So private static singleton instance. singletonன்றது என்னது? class. data type மாதிரி நம்ம class typeக்கு அந்த variable create பண்ணிருக்கோம். After that, once நான் இது create பண்ணதுக்கு அப்புறமா நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஒரு private constructor create பண்ண போறேன். private singleton. ஏன் நான் private constructor create பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, why it is privateனா பிரைவேட்னா வெளியில இருக்க யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அப்ப வேற யாராச்சும் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சா முடியாது. because the constructor is private. Okay, that is why we have given the private constructor. After that, I'm going to create an instance. Okay, public, which is going to return a singleton get instance. If எனக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் நான் வந்து நியூ singleton ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். That's it. This is what simply how to create a singleton instance. இதே singleton நான் என்ன பண்ணணும்னா singleton நான் வந்து என்னவா கிரியேட் பண்ணணும்? I want to create it as a thread safe. So இந்த வேரியபிளை நான் வந்து volatile கிரியேட் பண்ணிடுறேன். After this, in the private constructor let it be. Then வந்து இந்த instance குள்ள நான் வந்து ஒரு synchronized block create பண்ண போறேன். After this, synchronized of singleton dot class. After this, again உள்ளுக்குள்ள நான் வந்து once again வந்து instance இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். If there is no instance, create an instance and then return it. That's it. ஓகேங்களா? இப்ப நான் ஏன் வந்து வேரியபிளை வாலடைலா கிரியேட் பண்ணேன் அண்ட் தென் ஏன் synchronized யூஸ் பண்ணேன்? synchronized block எதுக்காக நான் யூஸ் பண்ணேன்னா it is for ensuring only one thread creates an object. volatile அப்படிங்கிறது it is to avoid இப்ப ஏதாச்சும் ஒரு thread வந்து ஆல்ரெடி half object create பண்ணி வச்சிருக்குன்னா to avoid that I have used volatile keyword. நீங்க ஏன் நான் டபுள் செக் கொடுத்திருக்கேன் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரெண்டு இடத்துல நான் இன்ஸ்டன்ஸ் வந்து நல்லான்னு சொல்லி செக் பண்ணிருக்கேன். That's it. Nothing much. This is how we are creating a singleton class without singleton class with thread safe one. Okay. The next question is difference between the array list and linked list. Array list na enna, linked list na enna? Array list என்றது dynamic array. இப்ப அரேன்றது ஃபிக்ஸ்டு லென்த்தா இருக்கும். அரே லிஸ்ட் which is a dynamic array நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். whereas வந்து linked list வந்து internally which is using a doubly linked list. array list வந்து which is faster for reading operations, whereas linked list வந்து insertion and deletion வந்து faster-ஆ இருக்கும். பேசிக்கா அரே லிஸ்ட்ன்றது என்னன்னா continuous memory allocation which is going to access via index based. linked list வந்து stores data in a node. ஓகேங்களா? stores data in node. Each node has data reference to the next one and reference to the previous one. Okay, so the difference between both of this is internally array list is a dynamic array and வந்து linked list is a doubly linked list. And then when the access time பாத்தீங்கன்னா it is faster. ஒரு வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா it is faster 0.0 of 1, but whereas in linked list it is O of n. insertion and deletion வந்து அரேஸ்ல வந்து it is little slow because வந்து நம்ம ஒவ்வொன்னா shift பண்ணணும். but in linked list we are inserting at a node, so it is a faster one. then memory usage of array list is less, but it is more in linked list. Why? because we are going to store the previous node, next node and data. then ஒன்னுக்கு traverse பண்றது array listல which is faster but a slower in
linked list. Then implementation pathina ArrayList is an implementation of list interface, and then linked list is an implementation of list plus DQ. Then how do you handle exceptions in Spring Boot application? As we already know, exceptions நம்ம எப்படி handle பண்ணுவோம்னா, which we are going to handle via global exceptions. நான் வந்து ஒரு class exception class create பண்ணிப்பேன். அந்த class for example, I'm going to show you in IntelliJ. See, நான் இங்க வந்து for a template kind of நான் உங்களுக்கு explain பண்றேன். User not found என்ற exception create பண்றேன்னு வச்சுக்கோங்க. Okay. In the user not found exception என்ன பண்ணும், which is going to extends our runtime exception. Correct? So நம்ம என்ன பண்ணுவோம், extends runtime exception கொடுப்போம். Then வந்து we are going to provide a constructor for this. Constructor na என்னது, நம்ம class name படி நம்ம வந்து கொடுப்போம். கரெக்டா? அப்ப public user not found exception. Inside this நான் வந்து ஒரு message pass பண்றேன், string message and then super of message. That's it. இப்போ நான் வந்து ஒரு constructor create பண்ணிருக்கேன், and then I have simply created a user not found என்ற ஒரு custom exception create பண்ணிருக்கேன். Then நான் என்ன பண்ணுவேன்னா, I am going to create another exception handling class, global exception handler, global exception handler. Okay, in the global exception handler in the class, I am going to annotate it with @REST controller advice. Okay, @REST controller advice னு சொல்லி நான் annotate பண்ணிப்பேன். That REST controller advice அப்படின்னா என்னன்னா, whenever any exception coming on the REST controller, it is going to handle. இப்போ இந்த REST controller advice நான் annotate பண்ணதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள நான் வந்து ஒரு class create பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா, அந்த class public, I'm going to paste it here. நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா, யூசர் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு, அந்த எக்ஸப்ஷனா @exception handlerன்னு கொடுத்து ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ கிளாஸ். ஸோ whenever any issue comes, this is going to handle it. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட்ல குளோபல் எக்ஸப்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் another question is difference between @component service and repository. @component service and repository அப்படின்னா என்ன? மூணுமே வந்து stereotype annotations தான். அதாவது இந்த மூணு annotations யூஸ் பண்ணியும் நம்ம வந்து bean create பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப @component அப்படிங்கிறது which is a generic bean. ஓகேங்களா? இது வந்து which is used where இப்போ வேற no specific layer அப்படிங்கும்போது நம்ம @component யூஸ் பண்ணுவோம். @serviceன்றது used for a business logic. இதை வந்து நம்ம service layerல யூஸ் பண்ணுவோம். And then repositoryங்கிறது நம்ம data accessக்காக நம்ம யூஸ் பண்றது. And then நீங்க @repository யூஸ் பண்ணலனாலும் JPA repository எல்லாமே பண்ணும். But the main thing is @repositoryன்றது data accessக்கு, and then வந்து if any exception comes, அதை வந்து நம்ம translate பண்றதுக்காகவும் @repositoryன்றது யூஸ் பண்ணுவோம். So @repository எங்க யூஸ் பண்ணுவோம்? persistent layerல யூஸ் பண்ணுவோம் to communicate with database. And then வந்து this annotation is going to handle the data access kind of exceptions. So this is the difference between this component service and repository annotation. Okay. Then வந்து JVM எப்படி மெமரியா மேனேஜ் பண்ணுது? How does JVM manages memory? It is very simple. JVM வந்து எப்படி மெமரி மேனேஜ் பண்ணுதுன்னா, JVM ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணிக்கும் நான் எதை எங்க ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அண்ட் தென் எவ்வளோ how long I need to keep it and when to clean it. That is the main thing. First, JVM வந்து just think JVM as a smart storage manager. Okay, it will give a space to new items. Useful items வச்சுக்கும், unused items garbage collector மூலமா send பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இப்ப if you are having any variables, instance variables and all, அது வந்து stackல ஸ்டோர் பண்ணும். If you are having a object, அதை heapல ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா?
those இந்த மாதிரி ஸ்டாக் ஹீப் இந்த மாதிரியான மெமரிஸை வச்சு நம்மளோட ஜாவா வந்து மெமரியை மேனேஜ் பண்ணுது. இஃப் மோர் தென் சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ஜாவால வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா வாட் இட் வில் டூ சம்திங் லைக் கிளீன் அப் ஸ்பேஸ் பை யூசிங் அ கார்பேஜ் கலெக்டர் அண்ட் ஆல். ஓகே, திஸ் இஸ் ஹவு த JVM இஸ் மேனேஜிங் த மெமரி. ஸ்டாக் மெமரின்றது த்ரெட் சேஃப், ஆனா ஹீப் மெமரின்றது த்ரெட் சேஃப் கிடையாது. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற எரர் எப்ப வரும்? ஸ்டாக் ஃபுல் ஆச்சுன்னா வரும். அவுட் ஆஃப் மெமரின்றது ஹீப் ஃபுல் ஆச்சுன்னா வர எரர். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் எல்லாமே எங்க கிரியேட் ஆகும்? மெமரி ஹீப்ல கிரியேட் ஆகும். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸா நான் ஒரு விஷயத்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் நான் ஏதாச்சும் டிஃபைன் பண்றேன்னா அது வந்து மெத்தட் ஏரியால கிரியேட் ஆகும். ஓகேங்களா? JVM வந்து மெமரிய ரன் டைம்ல தான் அலோகேட் பண்ணும், கம்பைல் டைம்ல அலோகேட் பண்ணாது. JVM allocates memory on the runtime, not on the compile time. Okay, so the main thing is JVM எப்படி memory manage பண்ணுதுன்னா it is dividing it into stack, heap, memory area something, and then it automatically free up the unused memories using garbage collector. Okay, then another question is what is checked and unchecked exception? Exception na முத என்ன? ஒரு அன்வான்ட் ஈவெண்ட் அது என்னோட நார்மல் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதை நான் வந்து எக்ஸப்ஷன் சொல்வேன். கரெக்டுங்களா? இப்ப என்னோட அப்ளிகேஷன் நல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்கும், எங்கேயோ வந்து ஒரு எக்ஸப்ஷன் எரர் வந்துச்சுன்னா நம்ம ஃப்ளோ வந்து நிக்காது, ஆனா எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா என்னோட நார்மல் ஃப்ளோ வந்து அப்படியே இன்டரப்ட் ஆயிடும். தட் இஸ் வாட் அன் எக்ஸப்ஷன். இதுல செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னன்னா கம்பைல் டைம்ல என்னோட கம்பைலர் கண்டுபிடிச்சு இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனா வரும், ஒழுங்கா இப்பயே நீ ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும். அதுதான் வந்து செக்டு எக்ஸப்ஷன். செக்டு எக்ஸப்ஷன்னா என்ன? என் கம்பைலர் வந்து என்னோட கம்பைல் பண்ணும் போதே இதெல்லாம் எக்ஸப்ஷனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ இப்பயே ஹேண்டில் பண்ணிட்டேன்னா உன் ப்ரோக்ராம் வந்து நல்லா ரன் ஆயிடும் அப்படின்னு சொல்லும். தட் இஸ் வாட் செக்ட் எக்ஸப்ஷன். செக்ட் எக்ஸப்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், SQL எக்ஸப்ஷன், இதெல்லாமே வந்து செக்ட் எக்ஸப்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் எப்ப வந்து எப்ப வந்து நமக்கு தெரிய வரும்? கம்பைல் டைம்லயே தெரிய வந்துரும். இதெல்லாம் கண்டிப்பா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ. அண்ட் தென் வந்து இதை சீக்கிரமாவே வந்து ரிலேட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸை நான் இது பண்றேன் அப்படின்னா அந்த கிளாஸ் அங்க இல்லைன்னா என்ன எக்ஸப்ஷன் வரும். இப்போ ஒரு ஃபைல் வந்து நான் ஹேண்டில் பண்ணேன்னா அப்ப அந்த ஃபைல் அங்க இல்லைன்னா என்ன பண்றது? ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸ்டர்னல் திங்ஸ் இந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் வருது. அன்செக்ட் எக்ஸப்ஷன்னா என்னன்னா கம்பைலர் வந்து இதெல்லாம் உனக்கு எக்ஸப்ஷனா வரும், நீ ஹேண்டில் பண்ணுன்னு எனக்கு சொல்லாது, ரன் டைம்ல தான் எனக்கு தெரிய வரும் இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன்ஸ், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் பவுண்ட் ஆஃப் எக்ஸப்ஷன், கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி நிறைய வரும். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இப்ப பாத்தீங்கன்னா I equal to 10/0 அப்படின்னு கொடுக்குறேன்னா வேல்யூ cannot be divided by 0 and I will get an arithmetic exception. ஆனா அது என் கம்பைலருக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. என் கம்பைலர் வந்து எக்ஸ்டர்னலி ஒரு வேலை இது இல்லைன்னா என்ன பண்றது, அது இல்லைன்னா என்ன பண்றது, எக்ஸப்ஷன் வரும்னு சொல்லுமே தவிர உள்ளுக்குள்ள வர எக்ஸப்ஷன்லாம் எனக்கு தெரியாது. இஃப் இன் கேஸ் நான் வந்து ஸ்ட்ரிங் s equal to null கொடுக்குறேன், null கொடுத்துட்டு நல்லோட லென்த் எக்ஸ்பெக்ட் பண்ணனா அது வருமா? வராது. ஸோ தென் அந்த விஷயம் எல்லாம் என்னோட கம்பைலர் செக் பண்ணி கொடுக்காது. ஓகே, how does transactional works in Spring Boot? டிரான்சாக்ஷனல் அப்படின்னா என்ன? அந்த டிரான்சாக்ஷனல்ன்ற அனோடேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குரூப் ஆஃப் டேட்டாபேஸ் ஆபரேஷனை சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல எக்ஸிக்யூட் பண்றோம். இப்ப எல்லாமே சக்சீட் ஆச்சுன்னா டிரான்சாக்ஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிடும், கமிட் பண்ணிடும். இங்க ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்க ஸ்டெப்ஸ்ல நடந்த எல்லா ஆக்ஷன்ஸையும் ரோல் பேக் பண்ணும். தட் இஸ் வாட் டிரான்சாக்ஷன் அனோடேஷன் will do. அதாவது ஸ்ப்ரிங் வந்து இப்ப என்னோட மோர் தேன் ஒன் டேட்டாபேஸ் ஆபரேஷனை நான் பண்றேன் அப்படின்னா which comes under a transaction. அப்ப ஸ்ப்ரிங் வந்து ஒரு டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது, எல்லா டேட்டாபேஸ் ஆபரேஷன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப எல்லாமே ஓகேனா அதை வந்து ஓகேன்னு சொல்லி கமிட் பண்ணி டேட்டாபேஸ்ல கொடுத்துரும். இப்ப ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எல்லாத்தையும் ரோல் பேக் பண்ணி பழைய மாதிரியே வச்சிரும். தட் இஸ் வாட். இது எதுக்காக அப்படின்னா டேட்டா கன்சிஸ்டன்சிக்காக நம்ம யூஸ் பண்றோம். இப்ப நான் மணி டிரான்ஸ்ஃபர்னு வச்சுக்கோங்களேன், அக்கௌண்ட் ஏல வந்து டெபிட் பண்ணி அக்கௌண்ட் பில நான் கிரெடிட் பண்றேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர். அக்கௌண்ட் ஏல என்னோட ஒரு அக்கௌண்ட்ல நான் டெபிட் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றேன். ஒருவேளை ஒன்னு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, ரெண்டுமே சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அங்க இருந்து டெபிட் ஆகி இங்க இருந்து கிரெடிட் ஆயிடும். ஒருவேளை எனக்கு அங்க டெபிட் ஆகுறது சக்சஸ் அண்ட் இங்க கிரெடிட் ஆகுறது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும், எல்லாத்தையும் ரோல் பேக் பண்ணி எகைன் வந்தா அந்த அமௌண்ட் வந்து அந்த இனிஷியலி எந்த அக்கௌண்ட்ல இருந்துச்சோ அங்கேயே கொடுத்துடணும். தட் இஸ் வாட் @transactional will do. Okay. Then next question is advantages of using a microservice architecture. Microservice architecture ஓட மெயின் அட்வான்டேஜஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மோனோலித்திக் அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஜாவால டெவலப் பண்றீங்க ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி அப்படின்னா ஹோல் அப்ளிகேஷன் ஷுட் பி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பூட்டா தான் இருக்கணும். ஆனா மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னா நீங்க ஒரு இது ஜாவால டெவலப் பண்றீங்க, இன்னொன்னு பைத்தன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி டெவலப் பண்றீங்கன்னா வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் ஃபைன். நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி இண்டிபெண்டா தான் இருக்கும். ஒரு பெரிய அப்ளிகேஷனை குட்டி குட்டி காம்பனண்டா நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இதனால ஒருத்தவங்க ஒரு இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நிறைய டெவலப்பர்ஸ் நிறைய பேர் உட்கார்ந்து நிறைய சர்வீசஸ் டெவலப் பண்ணி ஈஸியா டெவலப்மெண்ட்டுமே முடிஞ்சிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் இம்ப்ரூவிங் த ஃபிளெக்சிபிலிட்டி, ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட். இப்ப நம்மளோட ரெஸ்ட் ஏபிஐஸ் எப்படி செக்யூர் பண்றது? ரெஸ்ட் ஏபிஐ செக்யூர் பண்ணணும்னா வி ஆல்ரெடி நோ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி வச்சு நம்ம வந்து ஆத்தரைசேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளோட ஏபிஐஸா செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் கரண்ட்லி நம்ம வந்து டோக்கன் பேஸ்டு மெக்கானிசம், JWT, OAuth என்ன வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஏபிஐஸை செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல், ஃபைனலி அண்ட் ஃபைனலைஸ். ஃபைனல் அப்படின்றது கீவேர்ட், ஃபைனலி அப்படின்றது பிளாக் அண்ட் ஃபைனலைஸ்ன்றது மெத்தட். ஓகேங்களா? இப்ப ஃபைனல் அப்படின்னு நான் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட வேல்யூவை நான் எங்கேயுமே மாடிஃபை பண்ண முடியாது. இப்ப நான் வந்து ஃபைனல்ன்ற ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டேன்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங் மீ டு டூ மாடிஃபிகேஷன்ஸ். அண்ட் தென் வந்து இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா மெத்தடுக்கு, வேரியபிளுக்கு அண்ட் கிளாஸஸ். இஃப் யூ ஆர் கிவிங் அ மெத்தட் as a final, then it cannot be overridden. If you give the class as final, you cannot inherit that class. If you give a class, if you give a variable as a final, then அந்த வேல்யூவை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனலி அப்படின்றது என்னன்னா which is a block. பிளாக் அப்படின்றது எங்க வரும்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல இஃப் யூ ஆர் யூசிங் ட்ரை தென் ஃபைனலி கொடுக்கலாம். தென் இஃப் யூ ஆர் யூசிங் ட்ரை கேட்ச் ஃபைனலி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஃபைனலியோட ஒர்க் என்ன அப்படின்னா ட்ரைனா என்ன, எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா கரெக்டா கேட்ச் எக்ஸெப்ஷன் வர கூட நம்ம ட்ரைல கொடுப்போம். கேட்ச் அப்படின்றது எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ற கூட கொடுப்போம். ஃபைனலி அப்படின்றது ட்ரை வந்து எக்ஸெப்ஷனு, கேட்ச் வந்து ஹேண்ட்லிங் கோடு என்ன வேணா இருக்கட்டும். எக்ஸெப்ஷன் வருது வரல வாட் எவர் இட் இஸ். ஆனா ஃபைனலின்றது எப்ப என்ன ஆனாலும் நான் எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆவேன் அப்படின்னு சொல்றதுதான் ஃபைனலி. அண்ட் ஃபைனலைஸ் அப்படின்னா என்னன்னா விச் இஸ் அ மெத்தட். மெத்தட் அப்படிங்கும் போது விச் இஸ் பிலாங்கிங் டு த ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெத்தட் தான் ஃபைனலைஸ். இதை யாரு கால் பண்ணுவாங்கன்னா கார்பேஜ் கலெக்டர் கால் பண்ணுவாங்க. எப்ப கால் பண்ணுவாங்கன்னா பிஃபோர் ரிமூவிங் த ஆப்ஜெக்ட். இப்போ ரொம்ப நேரமா யூஸ் ஆகாம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஜெக்டை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா அப்ப நான் ஃபைனலைஸ்ன்ற பிளாக்க கால் பண்ணுவேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனல்ங்கிறது கீவேர்டு, ஃபைனலி இஸ் அ பிளாக், ஃபைனலைஸ் இஸ் அ மெத்தட். ஃபைனல் வந்து விச் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபைனலி வந்து கிளீன் அப் கோட் எல்லாம் எழுதி வச்சிருப்போம். தென் ஃபைனலைஸ் வந்து கார்பேஜ் கலெக்டரால கால் பண்ண முடியாது. தென் ஃபைனல் இஸ் யூஸ்ட் இன் கம்பைல் டைம், finally is on runtime, and then வந்து finally is on runtime and finalize is before object removal. This is the main difference between the finally and finalize. How does garbage collection works in Java? Javaல garbage collection எப்படி work ஆகுது? First thing, garbage collection na என்ன? Which is an automatic process. எப்ப வந்து JVM, which is an automatic process where the JVM removes objects which are no longer used. Correctingla? Why we are using this? In order to free up the memory and prevent memory leakages.
கரெக்ட்டுங்களா? இப்ப ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணுது. அதுக்கான மெமரி வந்து ஹீப்ல இருக்கும். சில ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணும்னா, அந்த யூஸ் பண்ணாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணி டெலீட் பண்ணிடும். டெலீட் பண்றது எதுக்காக பண்ணுதுன்னா, விச் இஸ் ஃப்ரீயிங் அப் த மெமரி. ஓகே, சோ டெவலப்பர் வந்து அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகல அப்படின்னா டெலீட் பண்ணணும் அப்படின்ற கோட் எல்லாம் அந்த மாதிரி மேனுவலா எழுத தேவையில்லை. இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் இட். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எப்ப நடக்கும்? நியூன்ற கீவேர்ட் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நடக்கும். அது ஹீப்ன்ற மெமரியில இருக்கும். ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் இல்ல, ஆப்ஜெக்ட் வந்து அன்யூஸ்டா இருக்குன்னா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கார்பேஜ் கலெக்டர் வில் ரிமூவ் இட் ஃப்ரம் த heap memory. Then another question is, what are functional interfaces? Functional interface na enna? We already know functional interface na the class, the interface which has only one abstract method. If I'm going to create a functional interface. I am removing this class. In the user not found exception namakku vena, I am removing it. Okay. நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், functional interface டெமோன்னு சொல்லிட்டு. ஓகே, இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். நான் வந்து இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துறேன். ஓகே, இப்ப இன்டர்ஃபேஸ்னா என்ன? நான் வந்து void eat off. ஓகே, void run off. ஓகே, ஸோ ஒரு மெத்தடுக்கு நான் எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் கொடுக்கலன்னா அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா ஒன் இன்டர்ஃபேஸ் ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இப்போ நான் இதுக்கு வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு கொடுத்தேன்னா இஃப் ஐ ஹாவ் மோர் தேன் ஒன் ஐ வில் கெட் அன் எரர். இப்போ நான் இதை வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம் பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். வை வி ஆர் ஹேவிங் திஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the functional interfaceோட main motive is to provide a arrow function. arrow function எப்படி கொடுப்போம் அப்படின்னா, see இங்க வந்து ஒரே ஒரு abstract method தான் இருக்கு. we already know that ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. But now I will show you how to create an object for the interface. இப்போ இன்டர்ஃபேஸ்க்கு demo which is equal to new functional interface of இந்த open close. see இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன், கரெக்ட்டுங்களா? இந்த நியூன்ற கீவேர்ட் வச்சு இப்போ நான் செமிகோலன் கொடுக்கறதுக்கு பதிலா open close curly bracketல நான் என்ன பண்றேன்? public void eat off அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு open close bracketல system.out.println of hello world கொடுக்குறேன். Then this is how I can create an object for this functional interface. இப்போ இதுக்கு நான் arrow functionம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா I can give it something like it is going to accept no parameters. So அதனால it will be like this. And then வந்து arrow function இப்படி கொடுத்தோம் அப்படின்னா I don't want to have all those stuffs. So now this is also fine. So main thing நீங்க வந்து ஒரு functional interface create பண்றீங்கன்னா this supports an arrow function. Okay, இப்போ நான் வந்து system.out.println of demo, then I will run it. demo.eat off. ஓகே, அங்கேயும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ற காட்டிக்கு I need to give it like this. Okay, so this is how we are going to create an arrow function. The main motto of a functional interface is to provide support for the arrow functions. ஓகேங்களா? Okay, then how does stream API works? stream API அப்படின்னா என்னது? என்னோட கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஸ்ட்ரீம் ஏபிஐங்கிறது என்னன்னா, நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும், ஆனா வந்து ஒரிஜினல் டேட்டாக்கு எந்த சேஞ்சஸும் ஆகக்கூடாது. தட் இஸ் வாட் stream API means. stream API is used to process the collection of objects in a functional and declarative way without modifying the original object.
ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கு எதுவுமே ஆகாம எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் வச்சு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கு எதுவுமே ஆகாம இட் வில் கிரியேட் அ ஸ்ட்ரீம் அண்ட் தென் வந்து அந்த ஸ்ட்ரீமை வச்சு வி வில் பி ப்ராசஸிங். ஸோ ஸ்ட்ரீம் வந்து ஸ்டார்டிங் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து விச் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஃபார் த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். இது என்னோட ஒரிஜினல் டேட்டாவை எதுவுமே பண்ணாது. இட் வில் பி கோயிங் டு கிரியேட் அ காப்பி ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் வயா ஸ்ட்ரீம் அண்ட் தென் இட் வில் ப்ராசஸ். தென் எனக்கு தேவையான அவுட்புட்டை அப்படியே கொடுத்துரும். ஸோ இது மூலமா எனக்கு வந்து என்னோட ஒரிஜினல் டேட்டாக்கு எந்த மாடிஃபிகேஷனும் நடக்காது. சின்க்ரனைஸ்ட் அண்ட் வாலடைல்னா என்ன? சின்க்ரனைஸ் அப்படின்னா என்னது? மல்டி த்ரெடட் என்விரான்மெண்ட்ல நான் யூஸ் பண்றதுக்கு பேர் தான் சின்க்ரனைஸ்ட், விச் மீன்ஸ் ஒன்லி சிங்கிள் த்ரெட் கேன் யூஸ் தட். அண்ட் வாலடைல் அப்படின்னா என்னன்னா, என்னோட மல்டி த்ரெடட் என்விரான்மெண்ட்ல வேரியபிளோட விசிபிலிட்டி ஹோல் அக்ராஸ் த த்ரெட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்றதுதான் வாலடைல். அண்ட் சின்க்ரனைஸ் அப்படின்றது கேன் கண்ட்ரோல் ஒன்லி ஒன் த்ரெட் அட் அ டைம், லாக்கிங் பிளஸ் விசிபிலிட்டி. ஆனா வாலடைல் அப்படிங்கிறது விசிபிலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆல் த த்ரெட்ஸ் நீட் டு see the லேட்டஸ்ட் வேல்யூ அண்ட் இது வந்து லாக்கிங் பண்ணாது, ஒன்லி ஃபார் த விசிபிலிட்டி. சாரி, only for the visibility. That is what synchronized and volatile. Then the next question is, how do you implement pagination in Spring Boot? Pagination அப்படின்றது நம்ம pageable and pageன்ற இன்டர்ஃபேஸஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்றது. எதுக்காக நம்ம பேஜினேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் லோடிங் ஆல் த ரெக்கார்ட்ஸ் நான் என்ன பண்ண போறேன், ஒன்லி எனக்கு 10 ரெக்கார்ட் வேணும்னா அந்த 10 ரெக்கார்டை மட்டும்தான் நான் டிஸ்பிளே பண்ண போறேன். தட் இஸ் வாட் பேஜினேஷன். Pagination is used via pageable with pageable which is equal to page request dot of நம்ம கொடுக்கிற பேஜ் சைஸ் பொறுத்து நம்ம வந்து பேஜ் வந்து டேட்டா எடுத்துப்போம். Then what is dependency injection? Dependency injection என்ன? எனக்கு இந்த கிளாஸோட டிபெண்டன்சி இருக்கு, ஸோ அதை வந்து நீங்க எனக்கு இன்ஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ன்றது ஒரு டிசைன் பேட்டர்ன் வேர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் their required dependency by the framework instead of creating them manually. ஃபார் எக்ஸாம்பிள், சர்வீஸ் லேயருக்கு ரெபாசிட்டரியோட டிபெண்டன்சி இருக்கு. அப்ப அந்த டிபெண்டன்சின்றது என்னோட ஃப்ரேம் ஒர்க் வந்து எனக்கு தேவையான டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் நான் ரெபாசிட்டரிக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம் மேனுவலி, இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி இன்ஜெக்ட் த ரெக்வயர்ட் டிபெண்டன்சி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லூஸ் கப்ளிங் அண்ட் டெஸ்டபிலிட்டி, மெயின்டைனபிலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன். ஓகே, what is the difference between REST and SOAP web services? REST and SOAP web services na என்ன? RESTன்றது நம்ம கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், which we are using HTTP methods and the thing data நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா JSON formatல கொடுக்குறோம். வேற SOAP அப்படிங்கிறது which uses XML and follows some strict standards. REST வந்து simpler and faster, whereas SOAP வந்து more secure and reliable. Okay, REST is an architectural style which uses a HTTP methods like get, post, put and all, then which supports XML, JSON, etc., which is lightweight and simple. But SOAP அப்படின்னா என்னன்னா simple object access protocol which uses XML only, unstrict rules and standards, heavier and more secure. Then the another one is, how do you handle concurrency in Java? Concurrency எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம்? by using a synchronization. And nowadays வந்து நிறைய கிளாஸஸும் இருக்கு. அட்டாமிக் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றது, concurrent utilities, log யூஸ் பண்றது எல்லாம் வச்சு நம்ம concurrency இஷ்யூவை ஹேண்டில் பண்றோம். Then what are all the different types of joins in SQL? There are 5 different types of joins. One வந்து inner join, left join, right join, full join and cross join. How do you optimize slow running query? Slow running query அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், என்னோட எக்ஸிகியூஷனை ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் இண்டெக்ஸிங் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து தேவையில்லாத காலம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி, கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட query-யை ஆப்டிமைஸ் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து ஒரு 50,000 ரெக்கார்ட்ஸ் வருது அப்படின்னா நான் டேட்டாவை ரிட்டர்ன் பண்றது, நம்பர் ஆஃப் டேட்டாவை, the amount of data being processed reduce பண்ணனும்னா reduce பண்ணிக்கலாம். Difference between put and post. Put அப்படின்னா என்ன, postனா என்ன? Post அப்படின்றது நியூ ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, put அப்படின்றது எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸை அப்டேட் பண்றதுக்கு. போஸ்ட்னு நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா it will create a new data.
Put அப்படின்னா it is going to update the already present data. Qualifier annotation ஓட uses என்ன? Qualifier annotation ஓட uses என்னன்னு பார்த்தீங்கன்னா, the qualifier is a இப்போ more than one class having the same type, okay, more than one bean having the same type, and then வந்து spring container confuse ஆயிடும். அந்த டைம்ல நான் குவாலிஃபையர்ன்ற அனோட்டேஷன் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே இந்த கிளாஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் நம்மளோட ஸ்ப்ரிங்குக்கு வரும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் யூசிங் அ த்ரெட் குவாலிஃபையர். அண்ட் தென் how does spring handle spring bean life cycle? Spring வந்து spring bean life cycle is handled by spring container. Okay, spring container என்ன பண்ணும்னா which creates, initializes, manages and destroys the bean. So who is responsible? Spring container. So spring வந்து manages the life cycle by creating beans, injecting the dependency, invoking the initialization methods, making them available for use. Finally அது வந்து destroyயும் பண்ணிடுவாங்க. Then what is the difference between request param and path variable? Path variableன்றது என்னோட URL இருந்து ரீட் பண்ணிக்கிறது. ரெக்வெஸ்ட் பேரம் அப்படிங்கிறது நம்மளோட ரீட் வேல்யூஸ் ஃப்ரம் த query parameters. ஓகே, ஹவு டு யூ ஹேண்டில் நல் வேல்யூஸ்? நல் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒன்று நல் செக் வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணணும், தென் ஆர்எல்ஸ் டிஃபால்ட் வேல்யூஸ் இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும். இப்போ நீங்க நல் செக் இஃப் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்னா str டாட் லென்த்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரப்போறது கிடையாது. அப்படி ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு ப்ரொவைட் சம் டிஃபால்ட் வேல்யூஸ் ஒரு ஆப்ஷனல் கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Then what is the purpose of optional class? The purpose of optional class வந்து to avoid null pointer exception and provide some optional values. Okay, difference between executor service and thread. Thread அப்படிங்கிறது single unit of execution. Executor service என்றது framework which manages multiple threads, manages and executes multiple threads. That is what the difference between Spring executor service and thread. ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறையவே லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய கொஷின்ஸ் வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் மோர் அபவுட் இன்டர்வியூ கொஷின்ஸ், லெட்ஸ் ஃபாலோ அவர் சேனல் அண்ட் தென் I will be going to upload everything one by one in the upcoming videos. Thank you for watching our video. We'll see you in another video. Thank you. Bye-bye.